என்னம்மா இவ்வளவு காலையிலயே? அது அங்கிள், நேத்து நைட் நான் உங்க ரூமுக்கு வந்து பேசிட்டு இருந்தேன்ல. என்ன மது? அதாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானும். ஆண்டி, நேத்து நான் என் போனை உங்க ரூம்லயே மிஸ் பண்ணிட்டேன். ஏம்மா, அத நைட்டே வந்து பாத்துருக்கலாம்ல. இல்ல, நான் வந்தேன், நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கிளம்பி போயிட்டேன். நான் உன் போனை பார்க்கவே இல்லையாம்மா. கொஞ்சம் இரு. வல்லியம்மா உள்ள இருக்கான்னு பார்த்து சொல்லு. வாமா, நீயே வந்து தேடிக்க. சரி வாமா. இங்கதான் ஆண்டி உட்காந்துருந்தேன். இந்த பாருமா, போனை வச்சிருந்தேன். அங்க பாரு. இருக்கா? இதுல இல்ல. இல்லையே. அங்க பின்னாடி விழுந்திருக்கா பாரு. ஏங்க, உங்க போன்ல இருந்து அவன் நம்பருக்கு போடுங்க. போன் இங்க இருந்தா சத்தம் வரும்ல, அப்ப கண்டுபிடிச்சிடலாமே. ஏய், உன்னை டியூப் லைட் நினைச்சேன், இவ்வளவு புத்திசாலியா இருக்க. போனை போடுங்க. ஏமா, இவ நம்பர் இருக்கும்ல, என்ன பேர்ல பதிவு மது. மது. மது மது. மது, மணி அடிக்குது மது. ஐயோ அங்கிள், போன் வைப்ரேட்ல இருக்கு, ரிங் வராதே. ஆனா லேசா கிருகிருன்னு சவுண்ட் வரும். குறுகுறுனாது ஒரு சத்தம் வரும்ல. பாரு பாரு, குறுகுறுன்னு எங்காவது சத்தம் வருதான்னு தேடு. அந்த டேபிள் நகத்துமா. ஏமா, இங்க மணி அடிச்சது நின்னு போச்சுமா. மறுபடியும் போனை போடுங்க. சரி. நீ நல்லா பாருமா, தலகாணி எல்லாம் எடுத்துட்டு பாருமா. நீங்க போனை போடுங்க. இரு போடுறமா. அங்க இருக்கா? இல்ல ஆண்டி. இங்க பாரு, இங்க பாரு, இந்த பக்கம் பாருமா. ரிங் போகுது. ரிங் போதா? ரிங் போதா? நீ வேணா அந்த குறுகுறுவை காதல் வச்சு கேள. ஐயோ, என்னம்மா? என்னம்மா ஆச்சு? இங்க எங்கேயுமே இல்ல அங்கிள். ஏமா, நீ வேற எங்காவது வச்சுட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கியோ? எதுக்கும் ரூம்ல நல்லா தேடி பாத்தியா? நான் நைட்டே தேடி பார்த்தேன் அங்கிள். அப்புறமா உங்க ரூம்ல தான் இருக்கும்னு நினைச்சு நான் என் ரூம்ல படுத்துட்டேன் அங்கிள். இல்லம்மா, இந்த வீட்டுல எந்த பொருளும் களவு போகாதுமா. சரி, வேணா ஒண்ணு பண்ணலாம், எல்லா ரூமுக்கும் போய் தேடி பார்க்கலாம். வா. ஏமா, அதுல உனக்கு வேண்டிய முக்கியமான நம்பர்ல நிறைய இருக்குதா? நம்பர் மட்டும் இல்ல அங்கிள், என் ஆபீஸ் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் அந்த போன்ல தான் இருக்கு அங்கிள். அச்சச்சோ. சரி அங்கிள், நான் மேல போய் மறுபடியும் என் ரூம்ல தேடி பார்க்கறேன். சரி. வரேன் ஆண்டி. என்ன பொண்ணுங்களோ, போன்ல இருந்து எல்லாத்தையும் தொலைக்கிறாளுங்க. ஏமா, எல்லாத்தையும் தொலைச்சிடறாங்களா இந்த காலத்து பொண்ணு? எனக்கு இப்ப காஃபி சாப்பிடணும் போல் இருக்கு, நான் போய் காஃபி சாப்பிட்டு வரேன். எனக்கு போனா போதுன்னு எடுத்துட்டு வந்து தரேன், போங்க. வயசான காலத்துல பொண்டாட்டி குடிச்ச மிச்சம் மீதி இல்லாம தான் புருஷனுக்கு போல். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.